மூட்டு ஊசிகளில் ஸ்டீராய்டு ஊசி, பிஆர்பி அதை பற்றி பேசணும். மூணாவதாக ஹைலோரைடிக் ஆசிட் அப்படின்னு இருக்குது. நம்ம மூட்டில் உராய்வை குறைக்கிறதுக்கு மூட்டு ஜவ்வு நீர் சைனோவியல் ஃப்ளூயிடு ஒரு ஃப்ளூயிடு வந்து லூப்ரிகேஷனுக்காக எல்லா பாடியிலையும் எல்லா மூட்டுலேயும் இருக்குது. அதே மாதிரி சிந்தட்டிக்காக நம்ம தயாரித்து அந்த மருந்தை மூட்டுக்குள்ளே போடுறோம். அதாவது என்ஜின் ஆயில் போடுற மாதிரி. இந்த ஊசியும் கொஞ்சம் கேட்கும், பட் முழுக்க தேஞ்சிருந்தால் கேட்காது. அடிபட்டு உடனே வீக்கம் இருந்தால் கேட்காது. லேசான மூட்டு தேய்மானம் இருக்கிறப்ப இந்த ஊசி கேட்கும். பட் அது சில டைம் 2 தடவை போட வேண்டியிருக்கும், 3 தடவை கூட போட வேண்டியிருக்கும். பட் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக சரியாகணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு வகையில் இது கரெக்டாக எவ்வளோ வேலை செய்யணும்னு யாராலையும் யூகிக்க முடியாது. இது மற்ற ஊசிகளை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் செலவு அதிகம், அந்த மருந்து செலவு அதிகம். ஸோ அதை குறிப்பிட்ட நேரத்தில் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. பட் ரொம்ப காஸ்ட்லிங்கிறதுனால 20-30,000 ரூபாய் ஆகும். அதனால் ரொம்ப குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் சில டைமில் மட்டும்தான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ட்ரை பண்ணலாம்.